இறைவனுக்கு நன்றி. ஆக்ஷன் ஹீரோவான மாஸ் ஹீரோவான விஜயகாந்த் ஒரு குடும்ப பாங்கான குணச்சித்திர வேடம் கலந்த படங்களிலும் நடித்திருக்கிறார். அந்த வகையில் என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் என்கின்ற அந்த படமும் அந்த வகையைச் சேர்ந்த ஒரு ஆக்ஷன் அண்ட் ஃபேமிலி சென்டிமெண்ட் கலந்த திரைப்படம். முறையாக சுஹாசினி மணிரத்னம் விஜயகாந்த் ஜோடி சேர்ந்திருக்கும் படம் இது. இதில் முக்கியமான கதாபாத்திரத்தில் சுஹாசினி வருகிறார். கதையின் திருப்பு முனையே அவர் மூலம்தான் நிகழ்கிறது. கலைமணி கதை, திரைக்கதை, வசனம் எழுத மனோபாலா டைரக்ஷன் செய்தார். அப்போது அவர் நடிகராகவில்லை. மனோபாலா நல்ல டைரக்டர் என்பதை இந்த படத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். இசை இளையராஜா, பாடல்கள் வாலி, முத்துலிங்கம், மு. மேத்தா, பிறைசூடன், இளையராஜா. பதிவு BR விஜயலட்சுமி, பந்துலு அவர்களின் மூத்த மகள். எடிட்டிங் MN ராஜா. சண்டை பயிற்சி சூப்பர் சுப்பராயன். புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் படத்தின் கதை என்ன பார்ப்போம் வாருங்கள். பிளாட்பாரத்தில் ஒரு ஓரமாக உட்கார்ந்து டைலர் கடை நடத்தி வருகின்றான் மருது. அவர்தான் விஜயகாந்த். அந்த வருமானத்தின் மூலம் குடும்பத்தையும் காப்பாற்ற முடியாமல், வீட்டிற்கான வாடகையும் கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுகின்றான் மருது. மருதுவின் நல்ல குணத்தையும் கடுமையான உழைப்பையும் அவன் படும் துயரங்களையும் பேங்கில் வேலை செய்யும் சாரதா சுஹாசினி மருதுவின் குடும்பத்திற்கு தன்னுடைய வீட்டிலே தங்குவதற்கு இடம் கொடுத்து மருதுவுக்கு ஒரு தையல் கடையை வைத்து தருகின்றாள் சாரதா. தன் திறமையின் மூலம் கடையை பெரிய அளவில் உயர்த்தி முன்னேறுகிறான் மருது. தன் முன்னேற்றத்திற்கு காரணமான சாரதாவை தெய்வமாக, பெண் தெய்வமாக மதிக்கின்றான் மருது. அவளோ மருதுவை நேசிக்கின்றான். திடீரென்று சாரதாவுக்கு வெளியூருக்கு மாற்றலாகி விடுகிறது. வெளியூர் சென்று விடுகிறார். மருதுவிற்கு தன் தங்கை மீது மிகுந்த பாசம். அவளுக்கு ஒரு நல்ல இடத்தில் திருமணம் செய்து வைக்க எண்ணுகிறான். ஆனால் அவன் தங்கையோ தான் ஒருவனை காதலிப்பதாகவும் அவன் வாரிசு தன் வயிற்றில் வளர்வதாகவும் ஒரு பெரிய வெடிகுண்டை தூக்கி போடுகிறாள். பிறகு அவனையே தன் தங்கைக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டி மன்றாடுகிறான் மருது. வரதட்சணையாக 2 லட்சம் ரூபாயும் 100 சவரன் தங்க நகையும் மருது வைத்திருக்கும் கடையையும் கேட்கின்றான். தன் தங்கையின் மேல் வைத்திருக்கும் பாசத்திற்காக, தங்கை நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக மருது அத்தனையும் கொடுத்து தன்னுடைய தங்கையை திருமணம் செய்து வைக்கின்றார். தன் தங்கையின் திருமணத்தின் பொருட்டு அனைத்து சொத்துக்களையுமே இழந்துவிட்ட மருதுவின் குணத்தை பார்த்து தங்கையின் மாமனார் தியாகையா VK ராமசாமி தன் பெண் வச்சலாவை, ரேகாவை மருதுவிற்கு திருமணம் செய்து வைக்கின்றார். ஆனால் கல்லூரி படிப்பு முடித்திருக்கும் வச்சலாவிற்கு 8ஆம் வகுப்பு மட்டுமே படித்திருக்கும் மருதுவை கண்டாலே பிடிப்பதில்லை. ஒரு காட்டான், அவன் ஒரு பட்டிக்காட்டான் என்று அவ்வப்போது கிண்டல் செய்து கொண்டே இருக்கும். வச்சலா மருதுவை மதிக்காமல், தன்னுடைய குழந்தையையும் சரியாக கவனிக்காமல் அலட்சியமாக நடந்து கொள்கிறாள். இந்த நிலையில் மாற்றலாகி போன சாரதா மருது இருக்கும் ஊருக்கே ஆபீசராக, வங்கி அதிகாரியாக வருகிறாள். மருது வீட்டிற்கு எதிரிலே தங்குகிறாள். வச்சலா மருதுவையும் சாரதாவையும் இணைத்து வதந்திகள் பரப்புகிறார். இதனால் சாரதாவின் திருமணம் தடைபடுகிறது. முடிவில் சாரதா தவறான பெண் அல்ல என நிரூபித்து தன் மனைவியையும் திருத்துகின்றான் மருது. வாழ்க்கை இனிதே ஆரம்பமாகிறது. நேர்கோட்டில் செல்லும் இந்த கதையில் மருதுவாக ஒரு தையல்காரனாக, அதே சமயத்தில் பெண்களை மதிக்கக்கூடியவராக, எல்லோருக்கும் நல்லவராக விஜயகாந்த் திறம்பட நடித்திருப்பார். ஆக்ஷன் காட்சியிலும் அந்த கிளைமேக்ஸ் காட்சியிலும் அழுத்தமாக தன்னுடைய பதிவை செய்திருப்பார். அது கிளைமேக்ஸ் காட்சி தான் இந்த படத்தில் மருது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு அதை செய்திருப்பார். அதற்கு VK ராமசாமி, சாரதா, அவருடைய எல்லோருமே மருதுக்கு துணையாக நிற்பார்கள். கிளைமேக்ஸில் எப்படி
ரேகா திருந்தினாள் என்பது எல்லோரையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியிருக்கும். ஏற்ற இனிமையான பாடல்களும் இதில் உண்டு. காத்து ஊதா காத்து வீசுதே ஜன்னல் சாத்து சாத்து ஜன்னல் கதவு சாத்து என்று ஒரு பாடல். கூட பாட வைத்த புல்லாங்குழல், இந்த கல்லை கூட வணங்க வைத்த கலை தேவதை. மனதிலே ஒரே ஒரு பூ பூத்தது, மலரும் நினைவுகள் தான் சொல்வது. முடித்து பொட்டு வைத்த வட்டநிலா, புன்னகையில் பாட்டெழுதும் வண்ணப்புறா போன்ற இனிமையான பாடல்கள் உண்டு. ஒரு ஃபேமிலி ஆக்ஷன் டிராமா தான் என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.